எல்லாருக்கும் என் அன்பான நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உம் ஒரு நிமிஷம் நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களோடு இடைபடும்படியாய், நீர் பேசும்படியாய் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீ என்ன பேச சுத்தம் வைத்திருக்கீங்களோ அந்த வார்த்தைகளை பேசுங்க. அதை கேட்க கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. முற்றிலும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. எங்களோடு இடைபடுங்க, வழி நடத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். அந்த தலைப்பு பார்த்திருப்பீங்க, காயம் கட்டுகிறவர். ஓசியாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்துல 1வது வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இந்த இடத்துல அவர்தான் நம்ம காயங்களை கட்டுகிறவர் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல காயம் அப்படிங்கும் போது அந்த போஸ்டர்ல படம் அழகா போட்டிருந்தோம் ஜெஃப்ரி. காயம்னா நம்ம உடம்புல சரீரத்துல வர்ற புண்ணோ காயமோ மட்டும் இல்ல, நம்ம இதயத்தின் காயம். அதான் ரொம்ப முக்கியம். வெளியே புண்ணுக்கு கூட நம்ம டாக்டர்கிட்ட போய் மருந்து போட்டுக்கலாம். நம்ம இருதயத்துல வரக்கூடிய காயங்கள், பிரச்சனைகளாலோ ஒரு எந்த பாடுகள் போராட்டங்களால வரக்கூடிய காயங்களை ஆச்சதான் உலகத்துல முடியாது யாராலையும். அது ஆண்டவர் தான் அந்த காயத்தை வச்ச முடியும். அந்த படம் நல்லா இருந்துச்சு. காட்டுல காட்டு படம் போட்டு அதுல காயம் இருக்க மாதிரி. அப்ப பாருங்க, நம்ம இருதய காயங்களை ஆற்றுகிறவர் கர்த்தர். அவர் தான் காயங்களை கட்டுகிறவர். இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா, என்னென்ன விதத்துல எல்லாம் காயங்கள் ஏற்படலாம், எப்படி காயங்கள் நமக்கு வருது, ஏன் வருது அப்படின்னு இப்ப தியானிச்சுட்டு, அதே நேரத்துல அந்த காயங்களை அதுக்கு நம்ம இந்த காயப்பட்ட நேரத்துல நம்ம என்ன செய்யணும், காயங்கள் கர்த்தர் ஆற்றுவார்னு பார்க்கும். கர்த்தர்கிட்ட அந்த காயங்கள் ஆற்றப்பட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். இந்த வசனத்திலே போட்டிருக்கு பாருங்க, 1வது வசனத்துல, நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். பீறினார் அப்படின்னா கீறி போடுறாருன்னு அர்த்தம். நம்மள அவருக்கு பீறுவாரு, அதே நேரத்துல அவரே குணமாக்குவார். நம்மை அடிப்பார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஒரு நல்ல வார்த்தை பாருங்க. அவரே நம்மளை பீறுவாராம், அவரே நம்மை அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இத குறித்து இன்னொரு இடத்துல எழுதி இருக்கு பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 12வது அதிகாரத்துல நிறைய வசனங்கள் இருக்குதுல. இத குறித்து 12:5ல இருந்து 11 வசனம் வரைக்கும் இதைதான் போட்டிருக்கு. 5வது வசனம் பாருங்க. 5யும், என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. சிக்ஷை அப்படின்னா தண்டனைன்னு அர்த்தம். இங்க ஓசியாவில வாசிச்சோம், அவரை அடிக்கிறார், பீறினார் அப்படின்ட்டு. அப்ப ஏன் பீறுறாரு, ஏன் அடிக்காரு அப்படின்னு பார்த்தா, அவருடைய சிக்ஷை, அந்த தண்டனைய நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது அப்படின்னா, அவரை நம்மை கண்டிக்கும் போது நம்ம சோர்ந்து போக வேண்டாம்னு எழுதியிருக்கு. அடுத்த வசனத்துல பாருங்க, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு குறிக்கிறாரோ அவனை அவர் சிட்சித்து. அவர் நம்ம சிட்சிக்கிறாருன்னா அவர் நம்மகிட்ட அன்பா இருக்கிறாருன்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அந்த காயப்பட்ட வேலைகளை நம்ம ஈஸியா கடந்து போக முடியும். இப்ப நம்ம பிள்ளைகளை நம்ம கண்டிக்கிறோம் அப்படின்னா, பிள்ளைக்கு மேல மருந்து கொடுக்கும், காரமாவோ கசப்பாவோ மருந்து கொடுக்கணும்னா அவனுக்கு எப்படியாவது சுகமாகணும், வியாதியில இருந்து பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் மருந்து கொடுக்கும். அது அந்த நேரம் கசப்பா இருக்கலாம், காரமா இருக்கலாம், அல்லது ஊசி போடுறோம் வலிக்கலாம். ஆனா அதோட பலன் நிச்சயமா பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும். அது நமக்கு தெரியும். அதை போலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் யார்கிட்ட அன்பு கூறுகிறாரோ, எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. ஏன்னா அவர் நோக்கம், அவர் நமக்கு நித்திய ஜீவனை தரணும். அவர் சொல்லியிருக்காரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். அவரை போல நம்மை மாற்றணும். மாற்றி நம்ம இந்த உலக வாழ்க்கையெல்லாம் சாதாரணம், அது கொஞ்ச நாட்கள் தான். அதுக்கப்புறம் நித்தியமா நிரந்தரமா நம்ம இருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்மை நடத்திட்டு போகணும். அதனால நம்ம கிட்ட அன்பு கூறுறாரு, நம்ம விட்டுறக்கூடாது. எத்தனையோ பேர்
ஆண்டவர் அன்பு அறியாம இருக்கும்போது அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை நேசித்து, பாக்கியம் பாருங்க, நேசித்து அந்த இருக்கிறார், காயப்படுத்துகிறார், பீறினார் அப்படின்னு பார்க்கும். ஒரு முறை நம்ம அந்த பிளானிங் சௌரியத்துக்கு போயிருப்போம் சென்னையில. நான் ஒரு 2 தடவை போயிருக்கேன். போயிருக்கும்போது அப்படியே அழுதுகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா அங்க உள்ள ஆண்டவரோட படைப்புகள் அததான் போட்டு காட்டுறாங்க. பூமியே நமக்கு நம்ம நினைப்பதற்கு அப்பாற்ப நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பெருசு. எப்படி இருக்கும்னு நமக்கு நம்ம எல்லாம் சுத்தி உள்ள ஏரியா மட்டும் தான் தெரியும். எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. கற்பனை கூட பண்ண முடியாது இந்த ஒரு பூமியை. இதே போல அவர் அண்ட சராசரங்கள், எத்தனையோ கோள்கள், சூரியன், அத போல எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்களை படைச்சிருக்காரு. பெரிய பாறைகள் அப்படியே சுத்தி வருது. பெரிய பெரிய கற்கள் அப்படியே சுத்தி வருது அந்த பிளானிட்டோரியத்துல. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் படைச்சீங்களப்பா, அதெல்லாம் பாருங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னதுக்கே எல்லாம் உண்டாயிடுச்சு. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா உண்டாயிட்டு. சூரியனை ஒரு வார்த்தையால படைச்சார், சந்திரனை படைச்சார், ஆகாய விரிவை படைத்தார், சமுத்திரத்தை படைச்சார். அது மட்டும் இல்ல, அது கடவாதிருக்கும் எல்லையை உண்டாக்கி, இது மட்டும் நில், இனி கடந்து வராதேன்னு சொல்லி அதுக்கு கட்டளை கொடுத்து அது நின்று இருக்கு. அது பூமியில 75% தண்ணீர் தான். அது மீறி வந்ததுன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது. ஆனா அதையெல்லாம் அவர் ஒரு வார்த்தையால கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற அவ்வளவு வல்லமுள்ள தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா அது எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. நம்ம அவர் தெரிந்து கொண்டது மட்டும் இல்ல, நம்மில அன்பு கூறுகிறார். நம்ம ஒரு சின்ன தூசி மாதிரி, தூசி கூட இல்ல அவர் படைப்புகளோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது நம்மை அவர் நேசித்து நம்மில அன்பு கூர்ந்து, எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளை திருந்தணுங்கிறதுக்காக பிள்ளைய அடிச்சு கண்டிச்சு திருத்துறாங்களோ அதை போல நம்மை சிக்ஷிக்கிறார் அவர். அழகா சொல்லுது பாருங்க அந்த எபிரேயர் 12:6 எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். இப்ப நம்மள அவரோட சேர்த்துக்கிறதுக்காக தான் நம்மை தண்டிக்கிறார். இப்ப பாருங்க இன்னைக்கு கூட சபை இப்போ ஒரு 2-3-4 வாரமாவே நான் ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் புது ஆத்மா வேணும்ன்றவரே, யார்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க, எப்படியாவது புதுசா வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்லி தர்றாரு. அந்த ஆட்கள்கிட்ட பேசினா அவங்க புதுசா வராங்க. இது வரைக்கும் இந்த 3 வாரத்துக்குள்ள ஒரு 6-7 பேர் புதுசா வந்துச்சாங்க. அவங்கள பார்த்தா, யோசிச்சு பார்த்தா அவங்க எல்லாம் பிரச்சனைக்குள்ளவங்க, அந்த நிறைய பாடுகளுக்குள்ள போயிட்டு இருக்கவங்க. அப்படி ஆட்கள்லாம் ஆண்டவர் காட்டுறாரு. அவங்க கூப்பிட்ட உடனே வராங்க. அப்போ நான் நினைக்கேன், அவங்க இந்த பிரச்சனையில மாட்டல. ஒரு ஆளெல்லாம் ஒரு 40 வயசுக்குள்ளதான் இருக்கும். திருப்பூர்ல கடை வச்சு ஓஹோன்னு வாழ்ந்தவர், அரசியல்ல இருந்தவர், ரொம்ப ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. எங்க ஊர்ல உள்ள ஆளுதான் வச்சிருப்பாரு. பயங்கரமா இருக்கும். ஆனா இன்னைக்கு பக்கவாதம் வந்து கையும் காலும் வழங்காம போயிட்டு இப்போ 2 வருஷமாவே இப்ப கொஞ்சம் கால் நடக்க முடியுது. கை இழுத்துதான் வச்சிருக்கு. ஒண்ணுமே இல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில ஊர்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம திருப்பூர்ல இருந்தாருன்னா பேசியிருக்கவே முடியாது. அவரை ஆண்டவர் உணர்த்துறாரு. நான் அவர்கிட்ட ஒரு 1 மணி நேரம் பேசினேன். போன வாரமும் இந்த வாரமும் ஆராதனைக்கு வந்துட்டாரு. அப்ப என்னன்னா அவருக்கு அந்த காயப்படுத்தப்பட்டதுனாலதான் நம்ம கூப்பிட்ட உடனே வாராரு. அவரை கண்டிப்பா ஆண்டவர் ரட்சிப்பார். அவர் நல்ல எண்ணத்தோட வாராரு, நம்பிக்கையோட ரட்சித்து அவரை விடுவித்து கண்டிப்பா உயர்த்துவார். அவர் காயம் கட்டுவார். இப்ப பாருங்க, அப்படி காயப்பட்டதுனாலதான் நம்ம வந்து அவரை தேட முடியுது. ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லவே முடியுது. அப்ப அவர் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அவர் தன்னோட சேர்த்து கொள்ளணும்னாலே ஒரு தண்டனை கொடுத்தாதான் சேர்த்துக்கிட முடியுது. அதான் அந்த வசனம் சொல்லுது, தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியும் மறந்தீர்கள் அப்படின்னு. நான் பிள்ளைக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்க. இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் சேர்த்து கொள்ளுமா போல உங்களையும் சேர்த்து கொள்ள எத்தனையோ முறை ஆசையா இருந்தேன், கூப்பிட்டேன், ஆனா உங்களுக்கோ மனதில்லாமல் போச்சு அப்படிங்க. எவ்வளவு பரிதாபமா ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. என் சட்டைக்குள்ள உங்களை வச்சுக்கிறதுக்கு நான் விரும்புறேன், ஆனா உங்களுக்கு மனசு இல்லாம போயிட்டு. அப்ப நம்மள அவரோட சேர்த்துக்கொள்ள, அவர் பிரசனத்துக்குள்ள வைத்துக்கொள்ள அவர் எவ்வளவோ முயற்சி பண்றார். அதுல ஒரு விஷயம்தான் அவர் நம்மளை தண்டிக்கிறது. நிறைய அந்த 6-7 பேர் வந்திருக்காங்க சர்ச்சைக்கு இந்த 3 வாரத்துக்குள்ள. அவ்வளோரும் பாத்தீங்கன்னா அவரவருக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனை இல்லைன்னா நம்ம போய் பேசவே முடியாது. சாரி, வாங்கன்னு கூப்பிடவே முடியாது. அப்போ அந்த வார்த்தை எவ்வளவு
உண்மையா இருக்கு பாருங்க. தான் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். தண்டிச்சாதான் அவங்கள கூப்பிட முடியும். அப்ப அவர் காயப்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எவ்வளவு மகிமையான ஒரு அனுபவத்துக்குள்ள அவர் செட்டைகளுக்குள்ள சேர்த்துக் கொள்வதற்காக, அவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்வதற்காக நமக்கு சில தண்டனைகளை, சில சிக்ஷைகளை தருகிறார். அது நமக்கு காயமா தெரியுது. அடுத்து அதே எபிரேயர் 12ல 7வது வசனம் சொல்லுது, நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். சிக்ஷையை சகிக்கிறவர்கள், அந்த தண்டனைய நம்ம இப்போ சகிக்கிறவர்களா இருக்கணுமா? எப்போ நம்ம சகிப்போம்னா அதை புரிஞ்சுக்கிடும் போது. எவ்வளவு அழகா அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. அவர் தண்டிக்கிறார். எதுக்கு? அவர் சேர்த்துக் கொள்வதற்கு, அவர் நேசிக்கிறதுனால. அவர் நம்மளை நேசிக்கிறார் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய தேவன், சர்வ வல்லவர். அவர் நம்மை நேசித்து இறங்கி வரணும்னா நம்ம ஏமாத்துறோம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு. அவ்வளவு பெரிய தேவன் நம்மள அன்பு கூறதுக்காக தண்டித்தா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவரே காயத்தையும் கட்டுவார். அந்த தண்டனையில இருந்து நமக்கு விடுதலையும் தருவார். அதை அவரே சொல்லியிருக்காரு. அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சிக்ஷையை நம்ம சகித்து கொள்ள முடியும். அதான் சொல்றாரு, அந்த சிக்ஷையை நீங்க சகிக்கிறவர்களா இருந்தால், பொறுத்து கொள்றவங்களா இருந்தா உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். அப்ப நம்மள பிள்ளையாய் ஏற்றுக்கொள்கிறார் அவர். நம்ம பிள்ளையா நம்ம எண்ணி அவர் நடத்துகிறார் அப்படின்னு. இவ்வளவு அழகான வசனங்கள் பாருங்க. இத தற்செயலா நான் பார்க்க வாசிக்க ஆச்சரியமா இருக்கு. தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் கண்டிக்காத பிள்ளை இருக்குதா அப்படின்னு கேட்காரு. அடுத்து 8வது வசனத்துல சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் தேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. இப்படி ஒரு தண்டனை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க அவர் பிள்ளையா இருக்க முடியாது. வேசி பிள்ளைகளா இருப்பீர்கள்னா நம்ம பரலோகத்துக்கு, அந்த நித்திய ஜீவனுக்கு தகுதி இல்லாதவர்களா இருந்திருப்போம். ஆனா இந்த சிக்ஷையினாலதான், ஒருவேளை நமக்கு என்ன இதை நம்ம காயம்னு நினைக்கிறோமோ இப்போ நம்ம சூழ்நிலையில, அது எந்த காயமா இருந்தாலும், ஏன்னா நமக்கு உபத்திரவம் உண்டு உலகத்துல, அதை கடந்துதான் போகணும். அந்த காயத்தை நம்ம கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றுவதற்காக நமக்கு அனுமதித்திருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையிலேயே நம்ம சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ள முடியும். சந்தோஷமா அந்த காயங்களை கடந்து போக முடியும். அதான் அவர் சொல்றாரு, நான் உன்னை சிக்ஷிக்கலைன்னா நீங்க என் பிள்ளையா இருந்திருக்க மாட்டீங்க, வேசி பிள்ளைகளா இருப்பீங்களே அப்படின்னு சொல்றாரு. அந்த எபிரேயர் 12:8. அடுத்து 12:9 சொல்றாரு பாருங்க, நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அழகா பேசுறாரு. உலகத்துல உங்க அப்பா அம்மா நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களை தண்டிச்சிருப்பாங்கல்ல, அப்ப அவங்களுக்கே நம்ம அஞ்சு நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக, நம்ம பிழைக்கத்தக்கதாகனா அதான் நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக ஆவிகளின் பிதாவாகி அவருக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. அழகா சொல்றாரு. பிள்ளைகளுக்கு சொல்வது போல புத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க உலகத்துல உள்ள உங்க தகப்பமாருக்கே நீங்க அஞ்சு நடந்திருக்கீங்க, அவங்ககிட்ட அடிபட்டு இருக்கீங்க, அதுக்கே நீங்க அஞ்சு நடக்கும்போது நான் நீங்க பிழைக்கத்தக்கதாக அப்படின்றாரு. நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக நான் உங்களை சிக்ஷிக்கிறேன், அதுக்கு நீங்க அடங்கி நடக்க வேண்டாமா அப்படின்னு. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, 10வது வசனம், அவங்க நம்ம சரீரப்பிரகமான தகப்பன் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். அவங்களுக்கு அவங்க மனசுக்கு சரின்னு தோன்றபடி கொஞ்ச காலம் நம்மை சிக்ஷித்த, ரொம்ப பெருசான அப்புறம் நம்மள தண்டிக்க முடியாது அவங்க, அதனால கொஞ்ச காலம் சிக்ஷித்தாங்க. ஆனா இவரோ, நம்முடைய தேவனோ, தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க. என்ன, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள்னு சொன்னவரு, அந்த பரிசுத்தத்தில் நம்ம பங்குள்ளவர்களா இருக்கும் பொருட்டு நம்முடைய அவ்வளவு அழகா சொல்றாரு, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். சிக்ஷை எல்லாம் நமக்காக தான். அந்த சிக்ஷையை நம்ம அனுபவிச்சாதான், அதை தாங்கி கொண்டாதான், சகித்து கொண்டாதான் நம்ம அவருடைய பிள்ளையா இருக்க முடியும். நமக்கு அந்த பிரயோஜனத்தை நம்ம அனுபவிக்க முடியும். இன்னும் ஒரே ஒரு வசனம் அதுல சொல்லப்பட்டிருக்கு, 11வது வசனம், எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். நம்ம முதல்ல நான் சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு ஊசி போடுறோம், மருந்து கொடுக்கோம்னா அந்த நேரம் தான் செய்யும், அழதான் செய்வாங்க. ஆனா பின்னால அந்த பிள்ளைக்கு ஒரு சுகம் உண்டு. தடுப்பூசி சும்மா போய் போட்டுக்கிட்டு இருக்கோம், பின்னால வியாதி வராம தடுக்குது. மற்றபடி நோய் வந்ததுக்கு அப்புறம் மருந்து கொடுக்கும். அதெல்லாம் அந்த நேரம் தற்காலத்தில் துக்கமாய் தான் காணும், ஆனாலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்.
நீதியாகிய சமாதானத்தை, சமாதான பலனை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அப்ப இதான் காயத்தை நமக்கு உண்டு பண்ணுவதற்கான காரணங்கள். காயம் உண்டு பண்றாரு. ஏன்னா அவர் அவரோடு நம்மை சேர்த்துக்கொள்ள, அவர் நம்மில் அன்பு கூறுகிறபடியினால் நம்மை காயப்படுத்துகிறார். அதான் அந்த ஓசியா 6:1 சொல்லியிருக்கு. அவர் பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மளை விட்டுட்டு போற தேவன் இல்ல, குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நமக்கு காயம் கட்டுகிறார். அப்போ அதுலயே அந்த ஓசியா 6:1 சொல்லியிருக்கு பாருங்க. முதல் வார்த்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஏதோ சொல்லுவாங்க பாத்தீங்களா, குளத்தோட கோவிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு தான் நஷ்டம். அப்ப அவர்கிட்ட நம்ம கோவிச்சுட்டு போறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. நாம அடிக்க அடிக்க அவரிடத்தில் திரும்புவோம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். ஏன்னா அவர்தான் சொல்லியிருக்காரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர்தான் நமக்கு பரிகாரி. இந்த காயத்தை ஆற்ற உலகத்தால முடியாது, மனுஷரால முடியாது. அப்போ நமக்கு வருகிற அந்த காயங்கள் அவரால் அனுமதிக்கப்பட்டது, நம்மை பக்குவப்படுத்தும்படியாய், நமக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக, நாம் பிழைக்கத்தக்கதாக. அது அத்தனை வார்த்தைகள் இருக்கு. நாம் அவரோடு சேர்த்து கொள்ளப்படும்படியாய், அவர் நம்மில் அன்பு கூறுகிறபடியினால் நமக்கு அனுமதித்த அந்த காயங்கள். அப்ப அந்த காய நேரத்துல நம்ம கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். சின்ன சின்ன பிள்ளைகளை பாத்தீங்கன்னா, எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி தாய் தள்ளுனா, அது திரும்ப ஓடி வந்து மடியில வந்து சேரும். நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரிதான் நம்மளும் ஆண்டவர் தள்ளுற மாதிரி நமக்கு தண்டிச்சாலும், அவர்கிட்டே இந்த சிறு குழந்தையை போல அவர்கிட்ட அண்டி அண்டி போனா மட்டும்தான் நம் காயம் கட்டப்படும், காயம் ஆற்றப்படும். அவர் அதங்க நீ எங்கிட்ட திரும்பு, நான் உன் காயத்தை கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. காயங்களை கட்டுகிறவரா இருக்கிறார். அதனால நம்ம எங்கேயும் போய் நம்ம எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஆண்டவர் அவ்வளவு சொல்லுவாங்க ஒரு பழமொழி, புண்ணுன்னு சொல்லி புண்ணுக்கு மருந்துன்னு சொல்றோம் அப்படின்னு. அத போல அவர் எவ்வளவு தெளிவா எழுதியிருக்காரு பாருங்க. காயங்கட்டுமேன்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு, காயங்கள் அந்த சிக்ஷை எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிக்ஷையா இருக்கலாம். அது எதுக்குன்னு சொல்லி அவ்வளவு அழகா நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு சில சம்பவங்களை பார்த்தோம்னா, யோவான் 11வது அதிகாரத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அதுல அதாவது ஒவ்வொரு இது காயங்கட்டுற சம்பவத்தை இப்ப பார்த்தோம், தெளிவா சொல்லியிருக்காரு. இது போக ஒவ்வொரு நோக்கத்துக்காக நமக்குள்ள உபத்திரங்கள் வரலாம். யோவான் 11ஆம் அதிகாரத்துல மரித்த லாசுருவை உயிரோடு எழுப்பினார். அந்த சம்பவம் அதுல இருக்கு, நமக்கு தெரியும். அதுல 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஆண்டவர் ரொம்ப சிநேகித்தவன் தான் அந்த லாசரு. அப்ப வியாதியா இருக்கும்போது சொல்லி அனுப்புறாங்க, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்ல ஆள் அனுப்புறாங்க. அதை கேட்ட உடனே இயேசு சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. அதனால தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் அப்படின்றார். ஒருவேளை நமக்கு சில இந்த காயங்கள் வருவதற்கான காரணங்கள் அதை நம்ம தியானிச்சோம்னா, கர்த்தருடைய நாம மகிமைக்காக கூட நமக்கு சில காயங்களை கர்த்தர் அனுமதிக்கலாம். அதன் மூலம் அவர் காயம் கட்டுனதுக்கு அப்புறம், அது உலகத்தால கட்ட முடியாத காயமா இருக்கலாம், உலகத்தால ஆற்ற முடியாத பெரிய துயரமா இருக்கலாம். ஆனா அதுல கர்த்தர் நம்மை காயம் கட்டுவதன் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்படும். அதுக்காக கூட அவர் நம்முடைய நமக்கு காயத்தை கர்த்தர் அனுமதிக்கலாம். அந்த சில அடிகளை அவர் தரலாம். அந்த குடும்பத்துக்கு லாசரு மரித்தது அந்த குடும்பத்துக்கு, மார்த்தாள் மரியாளுக்கு எவ்வளவு பெரிய காயம் வருது. அந்த காயத்தை அனுமதித்தார். ஆனா ஏன் அப்படின்னா, அதன் மூலம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் நிறைய பார்க்கலாம் நம்ம காயங்களை பத்தி. நம்ம இப்ப இருக்கிற நேரத்துல ஒரு சில இதை மட்டும் பார்ப்போம். யோபுடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதுல ஆண்டவர் எதுக்காக அவனுக்கு அவ்வளவு கஷ்டத்தை அனுமதிச்சார் யோபுக்கு அப்படின்னா அதுவும் நமக்கு தெரியும். என்னன்னா, அந்த சாத்தானுக்கு சவால் விட்டார் யோபு மேல உள்ள நம்பிக்கையினால. ஆனா நமக்கு தெரியுது யோபுக்கு எதுக்கு அதை அனுமதிச்சார். ஆனா யோபுக்கு பாருங்க அது தெரியாது. தெரியாமலேயே யோபு எவ்வளவு நல்லா நடந்துகிட்டாரு, எவ்வளவு நல்லா பேசினாரு, அந்த பயங்கரமான அந்த காயத்தை அவர் எப்படி சகித்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். யோபின் புத்தகத்து மூலமா நம்ம வாசிச்சிருக்கோம். 10 பிள்ளைகளையும் இழந்து, எல்லா சொத்துகள், மாடுகள், ஒட்டகங்கள், ஆடுகள், அதான் அந்த காலத்துல உள்ள சொத்து அவங்களுக்கு, அது எல்லாவற்றையும் இழந்து, பிள்ளைகள் 10ஐயும் இழந்து,
உடல்ல வியாதியும் வந்து தாங்க முடியாத அந்த கஷ்டத்துல கூட அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. அந்த அந்த துக்கத்துக்கு இடையிலயும் அவர் கர்த்தரை பார்த்து முறுமுறுக்கவே இல்லை. அதை பொறுமையாய் அந்த சிக்ஷையை சகித்து கொண்டார். அப்புறம் சொல்றாரு மனைவி கிட்ட, கர்த்தருடைய கையில் நன்மையை வாங்கின நாம் தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாம் பாருங்க, இது நமக்கு ஒரு திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கு. நம்மளும் நம்முடைய துக்க நேரங்கள்ல, நம்ம காயப்பட்ட நேரங்கள்ல எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை முறுமுறுக்காம, ஒருவேளை யோபு போல நம்மை குறித்து கர்த்தர் சவால் விட்டிருக்கலாம். சாத்தானுக்கு, என் பிள்ளை அவன் ரொம்ப நல்லவா, என் பிள்ளை அவன் ரொம்ப நல்லவன், அவன் என்னை எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்க மாட்டான், என்னை மறுதளிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சவால் கொடுத்துட்டு, சவால் விட்டுட்டு நமக்கு அந்த சிக்ஷைய, அந்த கஷ்டத்தை அனுமதிச்சிருக்கலாம். நம்ம அதெல்லாம் உணர்ந்து இத பார்க்கும்போது ஒரு ரொம்ப அந்த சிக்ஷையை சகிக்கிறவரா இருந்தால் புத்திரரா இருப்பீர்கள்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த சிக்ஷையை பொறுமையோட சகித்து நம்ம வெளிவரணும். யோபு குறித்து ஆண்டவர் அந்த 42வது அதிகாரத்துல 2 இடத்துல சொல்றாரு. 7வது வசனத்தின் கடைசியிலையும் 8வது வசனத்தோட கடைசியிலையும் யோபுவோட நண்பர்கள்ட்ட சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை சொல்றாரு பாருங்க. அதே மாதிரிதான் அடுத்த 8வது வசனத்திலையும் சொல்றாரு. அப்ப ஆண்டவரே அவனை குறித்து பாராட்டுற மாதிரி யோபு நடந்துகிட்டார் இந்த சிகிச்சை நேரத்துல. அப்ப நமக்கு ஏதாவது ஒரு காயம் உண்டானா நம்ம எப்படி இருக்கோம்? ஆண்டவரை முறுமுறுக்கோமா, நம்ம சகிச்சிருக்கோமா, யோபு போல சகிச்சிருக்கோமா? அவனுடைய முடிவு நமக்கு தெரியும். யோபு சகித்திருந்தான், ரெட்டிப்பான நன்மை, 2 மடங்கு ஆசீர்வாதம். அவர் சிறையிருப்பை திருப்புறது மட்டும் இல்ல, எல்லாவற்றையும் பார்க்கலும் 2 தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்திருந்தார் அப்படின்னு பார்க்கும். அதான் காயம் கட்டுறது. கர்த்தர் காயம் கட்டுகிறார், அந்த காயப்படுத்துகிறார். அதே நேரத்துல அந்த காயப்படுத்துற நேரத்துல நம்ம எப்படி சகிக்கிறோம், அதை எப்படி நடந்துகிடுறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு இருக்கோம். அந்த யோபு வாழ்க்கையில இருந்து அவன் அவ்வளவு விட்டு கொடுக்காம ஆண்டவரே பாராட்டும் அளவுக்கு அவன் பொறுமையா இருந்தான், பொறுமையா பேசினான். அவர் சொன்னது போல சிக்ஷையை சகிக்கிறவர்களா இருந்தால் புத்திரர். அப்ப அவர் புத்திரர் ஆகும்படியா அந்த சிக்ஷையை சகித்து கொண்டான். அதனால பெரிய அவன் காயம் கட்டப்பட்டான் கர்த்தருடைய கரத்தால. அந்த 2 தனியான நன்மையை அவன் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் அந்த 2 சாமுவேல் 24வது அதிகாரத்துல அது நமக்கு தெரிஞ்சதுதான், எல்லாமே தெரிஞ்ச சம்பவங்கள் தான். இருந்தாலும் அதை நம்ம நினைவுபடுத்தி தியானிப்போம். தாவீது ஒரு தப்பு செய்துறாரு. உடனே ஆண்டவர் தண்டனை கொடுக்காரு. உங்களுடைய தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் வரணுமா, அல்லது 3 மாதம் உங்களுடைய சத்துருக்கள் உண்மை பின்தொடரணுமா, அல்லது 3 நாள் கொள்ளை நோய் உண்டாகணுமா, இதுல எது வேணும் கேட்டா பாருங்க, எல்லாமே பயங்கரமானதுதான். இது அவருக்கு ஒரு காயம், செய்த தப்புக்கு தண்டனை, சிக்ஷை வருது, எல்லாம் பயங்கரமானது. அப்போ தாவீது என்ன செய்தார் பாருங்க. அந்த 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லியிருக்கு. அந்த தாவீது காத்தம் போய் சொல்றாரு, அவரை நோக்கி சொல்றாரு, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. பயங்கரமான இடுக்கண்ல மாட்டிக்கிட்டேன், ஆனா இப்போ நான் செய்ய வேண்டியது கர்த்தருடைய கையில் விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஆமா, இப்போ நாமளும் செய்ய ஒண்ணு கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள்னு சொல்லி ஓசியா 6:1 பார்த்தோம் காயப்பட்ட நேரத்துல. 2வது தாவீது சொன்னது போல நமக்கு மனுஷரை தேடி போனோம்னா நமக்கு நிச்சயமா ஒரு ஆறுதல் கிடைக்காது, நம்முடைய காயம் கட்டப்படாது. அதனால நம்ம கர்த்தருடைய கையில் விழுவோமாக அப்படின்னு தாவீது சொன்னது போல கர்த்தருடைய கையில் விழுவோம், கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். முடிவு என்னாச்சுன்னா, அந்த எருசலேமை அழிக்கிறதுக்கு தேவதூதன் அந்த 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவதூதன் கையை நீட்டும் போது ஆண்டவர் இந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அவர் பாதத்துல விழுந்ததுனால அந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார். ஆமா, ஆண்டவரால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, அவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகும்போது, இந்த சின்ன பிள்ளைய போல படுத்தும் போதும், அப்பா உங்களை நீங்க தான்ப்பா எனக்கு பரிகாரி, உங்களை விட்டா எனக்கு வழி இல்லை, வேற வழி கிடையாதுன்னு சொல்லி அவரை அண்டிக் கொள்ளும் போது அவர் என்ன செய்யறாருன்னா அந்த காயத்தை ஆற்றுகிறார். இந்த இடத்துல அந்த சங்கரிக்கிற தூதனே போதும் நிறுத்த சொல்லி ஜனங்களை பாதுகாக்கிறார். அதான் காயம் கட்டுறது இந்த இடத்துல. அப்ப நம்ம காயங்களை அவர் ஒரு நாளும்
அவரை நம்ம அண்டிக் கொள்ளும் போது நம்மை கைவிட மாட்டார். நம்ம காயங்களை கட்ட அவர் ஆயத்தமா இருக்கார். இன்னும் நிறைய சொல்லலாம். அந்த யோசுவா 7வது அதிகாரத்துல கீழ்ப்படியாமையினால ஒரு காயம் வருது. ஆஹா, ஆண்டவர் சொல்றாரு 6வது அதிகாரத்துல சொல்லுவாரு, சாபத்தீடானது எதையும் நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா அந்த ஆகான் கீழ்ப்படியாம அதை எடுத்ததுனால 6வது அதிகாரத்துல எரிகோ அவ்வளவு பெரிய கோட்டைய அவங்க துதிக்கும் போது தகர்ந்து விழுது. அவ்வளவு பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுக்காரு. ஆனா இதுல இந்த சாபத்தீடானத ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவன் எடுத்து வைத்ததுனால ஒரு சின்ன பட்டணம், அந்த பட்டணத்தை கூட அவங்களால முறியடிக்க முடியாம தோற்று போறாங்க. அப்போ அது ஒரு காயம் அவங்களுக்கு, தோல்வி. நம்ம இதயத்துல காயம் போது நம்ம தோற்று போகும்போது அந்த காயம் உண்டாகுது. அதே போல இப்ப யோசுவாலாம் முப்புற விழுந்து தலையில் மேல புழுதியை போட்டுக்கிட்டு கர்த்தர் பெட்டிக்கு முன்னால மூப்பர்கள், இஸ்ரவேல் மூப்பர் யோசுவாலாம் வந்து விழுந்து கிடக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த 7வது அதிகாரம் 6வது வசனத்துல போட்டிருக்கு. அப்ப அது எவ்வளவு பெரிய காயம் பாருங்க. அது எதால உண்டாகுறதுன்னா கீழ்ப்படியாமையால உண்டாகுது. அப்புறம் ஆண்டவர் கட்டளைப்படி அந்த ஆகானை வெளியேற்றின பிறகு, அவனை அழிக்க ஒப்பு கொடுத்த பிறகு பட்டணத்தில் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த காயம் கட்டப்படுது. அப்ப ஆண்டவர் நம்ம கீழ்ப்படியாம இருக்கும்போது, ஒருவேளை கீழ்ப்படியாமையினால நமக்கு ஒரு சிக்ஷை வந்ததுன்னா, நம்மை ஒப்பு கொடுத்து அந்த கீழ்ப்படியாமையில இருந்து நம்ம உணர்ந்து அதை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி வரும்போது, கர்த்தர் அந்த காயத்தையும் நமக்கு கட்டுவார். நம்முடைய காயங்கள் எல்லாம் கட்டப்படும். இன்னும் ஒண்ணு சுருக்கமா பார்த்துருவோம். என்னாகமம் 12வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு. மோசேக்கு விரோதமா அந்த மிரியாம ஆரோன்லாம் விரோதமா எழும்புறாங்க. மோசேக்கு பற்றி பேசுறாங்க. உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்துடும். வந்து மிரியாம குஷ்டரோகி ஆக்கிடுறாரு. பாருங்க, ஊழியர்களுக்கு விரோதம் பண்ணும்போது, ஊழியர்களுக்கு விரோதமா நம்ம பேசும்போது சில காயங்களை, சிக்ஷைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அதான் அப்படிதான் அந்த குஷ்டரோகத்தை கர்த்தர் மிரியாமுக்கு அனுமதித்தார். ஆனா அதை அதுக்காக வேண்டுதல் செய்யும் போது, அதான் திரும்ப அவர்கிட்டயே போகும்போது அந்த காயத்தையும் கட்டி அந்த குஷ்டரோகத்தை சொஸ்தமாக்கினார். இன்னைக்கு நான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, காயங்களுக்கெல்லாம் காரணம் இருக்கு. ஓசியா 6:1 சொல்லப்பட்டபடி அவரே நம்மை பீறினார், அவரே நம்மை அடித்தார். ஆனா அவரே குணமாக்குவார், அவரே காயம் கட்டுவார். அப்ப அடிக்கிறதுக்கு காரணம் இருக்கு. அவர் நம்ம அன்பு கொடுக்கறனாலையும், அவர் நம்மை சேர்த்து கொள்ள விரும்புறதுனாலையும், நம்ம தவறுகள் நம்மகிட்ட இருக்கும்போது அதை சரி பண்ணுகிறதுக்காக சில காயங்களை, சில சிக்ஷைகளை நமக்கு அனுமதிக்கிறார். நம்ம அதை உணர்ந்து அவர்கிட்டயே போகும்போது, அவருடைய கரத்திலே விழுகும்போது, கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது போல அவரிடத்தில் நம்ம திரும்பும் போது அவர் நம்ம காயங்கட்டி நம்மை ஏற்றுக்கொண்டு நாம் நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக நம்மை சீர்படுத்துகிறார். அதனால நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சிக்ஷையை சாதாரண அற்பமாக எண்ணாதபடி நம்ம மனம் திரும்புவதற்கு ஏற்றதாக அந்த காயம் வருது அப்படின்னு நினைச்சு அவர்கிட்டயே நம்ம மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் போது காயங்களை கட்டி நம்மை குணமாக்குவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.